வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரசிகன் மிஸ்டர் திரை ரசிகன் வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய படத்தை பத்தி சொல்லணும்னா சொல்ல வார்த்தையே வரலைங்க. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாவே அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நொடிக்கு நொடி பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோட மன வலிமை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்தா அந்த பெண் என்னெல்லாம் யோசிக்கிறா, எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துறா அப்படின்றத 60 வயசுலயும் எம்மான்ற கேரக்டர் அந்த அளவுக்கு தத்ரூபமா நடிச்சு காமிச்சிருப்பாங்க. சோ இந்த பரபரப்பான விறுவிறுப்பான சர்வைவல் படத்தை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சஸ்பென்ஸாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டுக்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி படங்களை உங்களுக்காக தேடி தேடி கொண்டு வந்துட்டு இருக்கேன்ல, என்னதான் நல்ல வீடியோ போட்டாலும் வியூஸ் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. அதுவும் இல்லாம இந்த சேனலும் இப்பதான் 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அதனால எனக்காக இந்த வீடியோக்கு ஜஸ்ட் 500 லைக்ஸும் கூடவே அந்த ஹைப் பட்டனும் கிளிக் பண்ணி 3 தடவை டாப் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு நம்ம சேனல் ரீச் ஆகும், கூடவே சப்போர்ட்டும் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்றதையும் தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நான் ரேண்டமா ஏதோ ஒரு வீடியோ போடாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வீடியோஸை போடுறதுக்கு அந்த ஒரு கமெண்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சரி, டைம் மிஸ் பண்ணாம நேரா கதைக்குள்ள போயிடலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல எம்மா அப்படின்ற ஒரு வயசான லேடி தான் காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோயினும் இவங்க தாங்க. சோ இந்த எம்மாவை பத்தி சொல்லணும்னா, தன்னோட பருவ காலத்துல பார்ப் அப்படின்ற ஆளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வழக்கம் போல அவங்க லைஃப் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கும். ஆனா அதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, அவங்க ஆசையை எதிர்பார்த்துட்டு இருந்த அவங்களோட குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்க அடுத்த குழந்தையை பெத்துக்கிறதுக்கான தகுதியும் இழந்திருப்பாங்க. இந்த சோகத்தோடைய தன்னோட 60 வயசு வரைக்கும் பார்போட சேர்ந்து இந்த கேபின்லேயே வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. சமீபத்துல தான் தன்னோட கணவர் வயதின் முதிர்ச்சி காரணமா இறந்து போயிருப்பாரு. பார்பு சாகிறதுக்கு முன்னாடி அவரோட கடைசி ஆசை என்னன்றத சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. சோ அந்த ஆசையை நிறைவேற்றுற விதமா எம்மா தன்னோட கேபினை விட்டு புறப்படுறாங்க. பார்போட நினைவா அவரோட டேக்கிள் பாக்ஸ் எடுத்துட்டு கார்ல ஏறாங்க. அவங்க புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவங்க முதல்ல எடுத்துக்கிட்ட இளமை காலத்து போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றாங்க. அந்த கார்ல கிளிப் பண்ணி வச்சுட்டு கிளம்புறாங்க. இப்போ அமெரிக்கால வின்டர் சீசன் ரொம்ப உச்சகட்டத்துல -டிகிரில இருக்கனால எங்க பார்த்தாலும் பனி சூழ்ந்த இடமா இருக்கும். சோ இந்த மோசமான கிளைமேட்லயும் ரொம்ப தூரம் பயணிச்சதும் அவங்க கார்ல கேஸ் கம்மியாயிருச்சு. சோ ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திட்டு டேங்கை ஃபில் பண்ணிட்டு தான் போறாங்க. இப்போ ரேடியோல வானிலை அறிக்கை நியூஸ் சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சிட்டில டெம்பரேச்சர் ரொம்ப டிராப் ஆயிட்டே வருது. இன்னும் சில மணி நேரத்துல 60 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு புயல் வரப்போகுது. அந்த புயல் ரொம்ப ஆபத்தானது. கிட்டத்தட்ட 8 இன்ச்சஸ் வரைக்கும் ரோடு ஃபுல்லா பனியால நிரம்பிடும். அதனால பொதுமக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வராம சேஃபா இருங்க. அதே மாதிரி கார்ல டிரைவ் பண்றவங்களும் ட்ரக் டிரைவர்ஸும் ரொம்ப சேஃப்டியா டிரைவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சொன்னதும் எம்மா இருந்துட்டு, அடைச்ச இந்த புயல் இன்னைக்குன்னு பார்த்து தான் வரணுமா? சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், திரும்ப போகலாம் முடியாது, ஆனதாகட்டும் பாத்துக்கலான்னு ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் போறாங்க. ஆனா இப்படி இவங்க எடுத்த தவறான முடிவு இவங்க வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படின்றத தெரியாம போயிட்டு இருக்காங்க. இப்படியே ரொம்ப தூரம் பயணிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நியூஸ்ல சொன்ன மாதிரியே சில மணி நேரத்துல அந்த பயங்கரமான புயல் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் பச்சையா தெரியுற மரங்களும் வெள்ளையா தெரியுற பனிகள் மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில 2 ரோடு பிரியுது. இதுல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. மேப்பை பார்த்தாலும் தெரியல. இந்த குழப்பத்திலே காரை விட்டு இறங்கி பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதுவும் கோடாரியால மரக்கட்டையை வெட்டினா எப்படி சத்தம் கேட்குமோ அதே மாதிரி சத்தம் கேக்குது. உடனே எம்மாவும், நல்ல வேலை இந்த பக்கம் யாரோ ஆள் நடமாட்டம் இருக்கும் போல அப்படின்னு காரை எடுத்துட்டு அந்த டைரக்ஷனை நோக்கி போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல ஒரு ஷெல்டர் ஹவுஸ் இருக்கு. இங்கதான் ஒரு ஆளு கட்டைகளை வெட்டிட்டு இருக்கான். ஆனா எம்மா வந்தது அவனுக்கு தெரியல. அந்த ஆளை கூப்பிட்டு பாக்குறாங்க. அவனுக்கு காது கேட்கல. சரி, இன்னும் பக்கத்துல போய் கூப்பிடலான்னு நடந்து போனா அவனோட கார் டேஷ்போர்டுக்குள்ள ஒரு கன் இருக்கிறத பாக்குறாங்க. அப்படி தரையில நிறைய ரத்தம் சிந்தி கிடக்கிறத பாக்குறாங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஆள் பக்கத்துல போய் கூப்பிட்டா அவன் இவங்களை பார்த்து பயந்துடுறாங்க. ஆக்சுவலா அவன் காதுல ஹெட்போன் போட்டதுனால அவனுக்கு காது கேட்காம போயிருக்கும். எம்மாவை பார்த்ததும், யார் நீங்க, இங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு மாதிரி வெறப்பா தான் பேசுறான். ஒண்ணு இல்லப்பா, நான் இந்த பக்கமா ஃபிஷிங்காக வந்தேன். என்னது, இந்த இடத்துக்கு ஃபிஷிங்காக வந்தீங்களா? சரி, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா இல்ல கூட யாராவது வந்திருக்காங்களா? இல்லப்பா, நான் மட்டும் தான் வந்தேன். இந்த பக்கம் லேக் ஹில்டா அப்படின்னு ஒரு லேக் இருக்குமே, அந்த ரூட்டை மட்டும் சொல்லு, நான் கிளம்பிடுறேன்னு சொல்றாங்க. தோ இந்த ரூட்லயே அந்த மலையை சுத்தி போனீங்கன்னா அந்த லேக் வந்துரும். அப்படியா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் கணவரோட வந்தேன், இப்ப வழி மறந்து போச்சு. சரிப்பா, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன்கிட்ட பேசுறாங்க. ஆமா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்லப்பா, இங்க கீழே ரத்தமா இருக்கே, அதான் கேட்டேன். அது கரடியோடது அப்படின்னு சொன்னதும், ஓ சரிப்பா சரிப்பா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ புயல் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. எப்படியோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த லேக்கை தேடி வந்துட்டாங்க. அந்த லேக்கை பார்த்த உடனே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியே கடந்த கால நினைவுகளை நினைச்சு பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க காதலிக்கும் போது எம்மாவோட கணவர் இங்கதான் முதலா டேட்டிங் கூட்டிட்டு வந்திருப்பாரு. சோ அந்த சந்தோஷமான தருணங்களை நினைச்சு
பார்த்துட்டு கொண்டு வந்த பொருட்களை செட் பண்ணி வச்சுட்டு ஃபிஷிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த தனிமையான அழகான இடத்துல ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கும். அந்த நேரம் பார்த்து திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து டமார் டமார்னு துப்பாக்கியில சொல்ற சத்தம் கேக்குது. எம்மாவும் எங்கிருந்து சத்தம் வந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது துப்பாக்கியோட சத்தமும் சேர்ந்து மனுஷங்களோட சத்தமும் கேக்குது. இவங்களும் அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க. யாருக்காவது பிரச்சனையா இல்ல தனக்கு வரக்கூடிய பிரச்சனையான்னு தெரியாம அவங்க காரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போதான் கொஞ்ச தூரத்துல ஒரு பொண்ணு கைகள் கட்டப்பட்ட நிலைமையில உயிரை காப்பாத்திக்க ஓடி வந்துட்டு இருக்கா. அவளை யாரோ துரத்துக்கிட்டே ஷூட் பண்ணிட்டே வராங்க. எம்மா அந்த காட்சியை பார்த்துட்டு சைலண்டா ஓடி வந்து கார் கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டே எட்டி பாக்குறாங்க. அந்த பொண்ணு கடத்திட்டு வந்திருப்பான் போல. அவளும் தப்பிக்க ஓட ட்ரை பண்ணிருக்கா. ஆனா துப்பாக்கி காமிச்சு ஒரு ஆள் மிரட்டி இழுத்துட்டு போயிடுறான். ஆனா நல்ல வேளை அந்த ஆளு எம்மாவை கவனிக்கல. ஆனா எம்மாவுக்கு அந்த ஆளை நல்லாவே அடையாளம் தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒருத்தன்ட்ட அட்ரஸ் கேட்டுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ஆளு தான் இப்படி ஏதோ ஒரு பொண்ணை கடத்திட்டு போறான்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க போன அடுத்த செகண்டே போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா சுத்தமா சிக்னலே இருக்காது. சரி நம்ம நேரடியாவே போய் போலீஸை கையோட கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துட்டு அந்த மீன் பிடிச்ச இடத்துக்கே கொண்டு போய் அவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் திரும்பவும் வண்டியில லோட் பண்ணிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது லேக்கோட எண்டுல ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கும். அந்த பனி மேட்டுல பேக் டயர் நல்லாவே மாட்டிக்குது. ரீசெண்டா தானே 8 இன்ச் வரைக்கும் பனி கொட்டுச்சு. அதனாலேயே ஒரு இன்ச்சு கூட கார் நகரல. இப்போவாது போன்ல சிக்னல் கிடைக்குமான்னு பார்த்தா இப்பவும் கிடைக்கல. இதனால டென்ஷனும் அதிகமாகுது. இருந்தாலும் ஒரு பெருமூச்சு விட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் போட்டோ பார்த்துட்டு எனக்கு தெரியும் இதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதான் போறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு மலையை சுத்தி தானே ரோடு வழியா வந்திருப்பாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மலையோரமா நடந்து போய் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. கரெக்டா அவங்க வந்த நேரம் அந்த கொலகாரனும் வெளியில கிளம்புறான். அவன் போன உடனே எம்மாவும் அந்த வீட்டை நோக்கி போறாங்க. கதவு திறக்கலான்னு ட்ரை பண்றாங்க, முடியல. சைட்ல பேஸ்மெண்ட் டோர் இருக்கும், அதை ஓபன் பண்ணலான்னு பார்த்தாலும் திறக்க முடியல. அப்போதான் அந்த பேஸ்மெண்ட் கீழே அந்த பொண்ணோட அழுகிற சத்தமும் கேக்குது. பக்கத்திலேயே ஒரு சின்ன விண்டோ வழியா பாக்குறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளதான் அந்த பொண்ணு இருக்கிறா. ஆனா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா, உன்னை மட்டும் தான் இங்க கடத்தி வச்சிருக்காங்களான்னு கேட்டா அவளும் ஆமான்னு மட்டும் தான் பதில் சொல்ல முடியுது. அதுக்குள்ள ஏதோ வண்டி வர மாதிரி சத்தம் கேட்க எம்மாவும் பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கும் சரியான பயமா இருக்கும். இந்த தடவை 2 கார் வருது. அதுல ஒரு லேடியும் வந்திருக்கா. அதுவும் துப்பாக்கியோட வந்திருப்பா. கூடவே அந்த கொலகாரனும் வந்துட்டான். அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள பேசிக்கிற விஷயத்த எம்மாவும் சைலண்டா விண்டோ வழியா எட்டி பாக்குறாங்க. அப்படி அவங்க உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்றதையும் கவனிக்கிறாங்க. அந்த லேடி கடத்திட்டு வந்த பொண்ணை பார்த்துட்டு பரவாயில்லையே நல்ல சின்ன பொண்ணாதான் இருக்கா, அவ ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு கேக்குறா. அதை ஏன் கேக்குற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போயிட்டா, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் அந்த லேடி சரியான கோவப்படுறா. நம்ம வேலை முடிகிற வரைக்கும் குடிக்கிற வேலை வச்சுக்காத, உனக்கு இதே தான் வேலையா போச்சு, இப்படி குடிச்சுதான் அந்த பொண்ணை தப்பிக்கி விட்டியான்னு கண்டபடி திட்டுறா. இங்க பாரு, நான் பத்திரமா யாரு கண்ணையும் படாம கொண்டு வந்து சேர்த்துட்டேன்ல, அதுக்காக ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா, ஏண்டி இதெல்லாம் உனக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த ஆளும் கண்டபடி பேசுறான். அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறத பார்த்துட்டு ஓ இவங்க 2 பேரும் புருஷன் பண்ணாட்டீங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சைலண்டா அந்த பேஸ்மெண்ட் விண்டோ கிட்ட போய் கவலைப்படாத, நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன், திரும்ப உன்னை காப்பாத்த வரவேன்ற மாதிரி அந்த விண்டோவோட கிளாஸ்ல அந்த பொண்ணுக்கு எழுதி காமிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா எம்மா திரும்பவும் அந்த மலைப்பாதை வழியா போய் அவங்க கார்கிட்டே போயிடுறாங்க. சரி இவங்க ஹெல்ப் பண்ணதான் ஆளை கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா அது சாத்தியமே இல்லாத விஷயமா இருக்கும். ஏன்னா அப்படியே போனாலும் கொற்ற பணியில அதுவும் இந்த வயசுல நடந்து போக வாய்ப்பே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்படியே பிஜிஎம்லாம் ரைஸ் ஆகுது. இப்போ ஒரு பயங்கரமான பிளானிங் போடுறாங்க. இந்த பக்கம் அந்த வீட்டுல இருக்கிற லேடி தான் காட்டுறாங்க. அவளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை போல. அவ மூக்குல இருந்து சொட்டு சொட்டா ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும். அதை தொடச்சிட்டு இருக்கும்போது கீழே ஒரு கிளவுஸ் கிடக்கிறத பாக்குறா. இது நம்மளோடது இல்லையேன்னு எடுத்து பார்க்கும்போது ஏம்மா நடந்து போன காலடி தளங்களை பாத்துடுறா. அவங்க விண்டோல எழுதி வச்ச மெசேஜையும் பாத்துடுறா. அப்படியே சைட்ல பார்த்தா தூரத்துல ஒரு புகை வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான், இதை பார்த்த உடனே செமையா கடுப்பாயிடுறா. அவ புருஷன்ட்ட போய் யோ யாருதே இந்த கிளவுஸ், நம்ம இல்லாதப்ப யாரும் இங்க வந்திருக்காங்க, இதை கூட கவனிக்காம குடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு திரும்பவும் கண்டபடி பேசுறா. ஆமா ஒரு வயசான லேடி வந்தாங்க. என்னது வயசான லேடியா, அவளுக்கு இங்க என்ன வேலை, அவங்களுக்கு லேக்குக்கு போற வழி தெரியலன்னு என்கிட்ட கேட்டாங்க, நான் ரூட்டு சொன்னதும் அப்படியே போயிட்டாங்க, அவ்வளவுதான், மத்தபடி அவங்க எதையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்றான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி அசால்ட்டா இருக்காதுன்னு, உன்ன மாதிரி உதவக்காரையை வச்சுட்டு நான் என்ன பண்றதோ தெரியலேன்னு திட்டிட்டு சரிவா போலாம், அந்த லேடி தான் கண்டிப்பா வந்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த புருஷங்காரனும் ஐயோ அடுத்தது எந்த 7:30 கூட்ட போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்து தான் போயிட்டு இருக்கான். எம்மா ஆல்ரெடி மீன் பிடிச்சிருப்பாங்கல்ல, இப்போ அந்த இடத்துலயே ஒரு சின்ன ஷெல்டரை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ அந்த பொண்டாட்டியும் ரெடியா கன் பாயிண்ட்ல நிக்கிறா. அவ புருஷன் மட்டும் அந்த கதவை ஓபன் பண்ணலான்னு மெதுவா பக்கத்துல போகும்போது திடீர்னு ஐஸ் உடைஞ்சு தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அந்த -டிகிரி தண்ணியில விழுந்ததும் துடியா துடிக்கிறான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க போட்ட பிளானு
கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா 2 பேரும் விழுவாங்கன்னு பார்த்திருப்பாங்க. தெரியாத்தனமா புருஷன் மட்டும் மாட்டிக்கிறான். எப்படியோ அவங்க திரும்பவும் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு அவங்களுக்கு முன்னாடியே எம்மா அந்த வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு எங்க இருக்கான்றத தேடுறாங்க. அந்த பேஸ்மெண்ட் டோரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா திறக்கவே முடியல, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே முடிஞ்ச அளவுக்கு அவங்க பலத்தை யூஸ் பண்ணி வேகமா இடிச்சதுல அந்த கதவும் உடைஞ்சிருது. ஆனா பாவம் உள்ளார ஸ்டெப் இருக்குன்றது தெரியாம கீழே உருண்டு போய் விழுந்து ஷோல்டர்ல பயங்கரமா அடிபட்டுருது. அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு, ஏய் நான் தாம்மா உங்ககிட்ட விண்டோல பேசினேன், பயப்படாத, உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். அந்த பொண்ணை செயின் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணை காப்பாத்துறது அவ்வளவு ஈஸி இல்ல. சரி வெயிட் பண்ணு, நான் மேல போய் ஏதாவது கட் பண்ண கிடைக்குமான்னு தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு மேல வந்ததும் அவங்களுக்கு இன்னொரு யோசனை வருது. உடனே கிச்சன் டாப்ல தண்ணி ஓபன் பண்ணி விட்டு அந்த வீட்டுல ஸ்கிரீனு, கர்டைனு, அப்புறம் வின்டர் ஜாக்கெட்டு இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பொறுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டு அங்க எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பையும் அணைச்சி விட்டுறாங்க. அட்லீஸ்ட் வெளியவாது ஏதாவது பொருள் கிடைக்குமா, அந்த சங்கிலியை உடைக்க முடியுமா அப்படின்னு தேடும்போது ஒரு சுத்தியல் மட்டும் கிடைக்குது. அதை கையில எடுத்த உடனே அவங்க கையில ஒரு புல்லட் பாயுது. அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ஆல்ரெடி வந்துட்டாங்க. ரெடியா ஷூட் பண்ணலாம் நிக்கும் போதுதான் கரெக்டா எம்மாவும் மாட்டிக்கிறாங்க. இப்போ வேற வழியே இல்ல. அந்த லேடி கன்னை லோட் பண்ற கேப்ல எம்மா தன்னோட உயிரை காப்பாத்திக்க காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுறாங்க. நல்ல வேலை அந்த லேடியால கரெக்டா ஷூட் பண்ண முடியாம போயிருது. யாரும் அந்த கிளவி இப்படி ஆட்டம் காட்டுறா, நம்ம கையில மாட்டாமல போயிருவா. அந்த லேடிக்கும் வேற வழி தெரியல. இப்படியே விட்டா அவ புருஷனுக்கும் ஏதோ ஆயிடும். உடனே அவனை குடூர்ல இருந்து காப்பாத்தணும்ல. சரிவா அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாக்கலான்னு நேரா வீட்டுக்குள்ள போனா அங்க சிங்க் ஃபுல்லா தண்ணி வடிஞ்சு போயிட்டு இருக்கும். அதுல பெட்ஷீட், கர்டைன் இது எல்லாமே நனைஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. உடனே டேப்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பொண்ணு இருக்காளான்னு பார்த்தா அந்த பொண்ணு பேஸ்மெண்ட்லயே தான் இருப்பா. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா அவன் புருஷனுக்கு இப்ப வாமா இருக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்ல. இப்படி அவங்கள வீக் ஆக்கணும்னு தான் ஏமா ரொம்ப கிளவரா இவங்க கிட்ட டைரக்டா சண்டை போட முடியாதனால இந்த கிளைமேட் கண்டிஷனை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தடுக்க பார்த்திருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்டது இந்த புருஷங்கார மட்டும்தான். அப்படியே குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருக்கான். நெருப்பை பத்த வைக்கவும் எதுவுமே இருக்காது. உடனே ஸ்டீம் பாத்தும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் உடம்போட சூட்டை அதிகப்படுத்தணும். இல்லனா ஹைப்பர் தெர்மியான்ற பிரச்சனை கொஞ்ச நேரத்திலே வந்துடும். சில மணி நேரத்திலேயே மூச்சு திணறி செத்துருவாங்க. தன்னோட புருஷனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு என்னோட கார்ல இன்னொரு பிளாங்கெட் வச்சிருக்கேன், சீக்கிரம் வா, கார்ல ஹீட்டர் போட்டுக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. இந்த பக்கம் எம்மா திரும்பவும் கார்கிட்டே வந்துடுறாங்க. அவங்க காரை பார்த்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அந்த காரை எடுக்க முடியாத மாதிரி அந்த புருஷன் முன்னாடி சேர்ந்து ஆல்ரெடி டேமேஜ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு பக்கம் ஷோல்டர்ல வலி, இன்னொரு பக்கம் கையில புல்லட் பாஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லயும் பெருசா ஒண்ணும் இருக்காது. சோ இப்போதைக்கு காயத்துல ஐஸ் வச்சுக்கிறாங்க. தாங்க முடியாத வலி இருந்தாலும் இந்த பிரச்சனையில அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த ரிங்கையும் தொலைச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த ஷெல்டர் கிட்ட தான் விழுந்திருக்குமோன்னு யோசிச்சு அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த ரிங் இருக்காது. பாவம் ரொம்பவே உடஞ்சு போயிடுறாங்க. அப்படியே ஃபீலிங்ஸோட உட்காந்துட்டு பழசெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா வெட்டிங் ரிங்க அந்த டேக்கிள் பாக்ஸ் கூட தான் வச்சிருப்பாரு. அதை எப்படியோ எம்மாவும் பாத்துறாங்க. சரி அதை பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பார்புக்கு வேற வழி தெரியல. அந்த இடத்துலயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க எம்மாவும் ஆல்ரெடி இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சோ இப்படிதான் அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் அந்த புருஷங்காரனோட துப்பாக்கியும் அதே இடத்துல தவறு விட்டுருப்பான். அதை கையில எடுத்து பாக்குறாங்க. அதுலயும் ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் இருக்கும். சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அதே வீட்டை நோக்கி போறாங்க. அங்க பார்த்தா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் காருக்குள்ளதான் இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு வார்ம் ஆயிட்டான். ஆனா புருஷனோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். இருந்தாலும் அவன் பொண்டாட்டி அதை பத்திலாம் பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த கிளவியால நம்மளோட டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. இங்க பாரியா, இந்த ஒரு சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். நான் இந்த வயசுலயே சாக விரும்பல, என்ன சாக விட்டுறாத, எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னதும் புருஷன் ஒரு மாதிரி பயப்படுறான். யோ நம்ம பக்கவா பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் எதுக்கு பயப்படுற? போலீஸே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணா கூட கண்டுபிடிக்க முடியாது சரியா? அதனால நான் சொல்றதை மட்டும் பண்ணு, நான் போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறா. உனக்கு என்ன சொல்லிட்டு போயிட்ட, ஐஸ் தண்ணியில விழுந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் பொறுக்கிட்டு வெளியில போய் எதையோ பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிற துப்பாக்கியை காணோம்னு சொல்றான். அவன் பொண்டாட்டி அப்பதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்திட்டு இருப்பா. அந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் பலாருன்னு கண்ணத்துல ஒரு அறைய விட்டு, ஏன்டா இப்படி பண்ற, நீ உதவாக்காரா அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்டே இருக்க, எவிடன்ஸ் இல்லாம பண்ணுன்னு நினைச்சா இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிற, இப்படி அவ சொல்ல வரத கூட கேட்காம கண்டபடி திட்டி விட்டு ஒழுங்கா அந்த பொருளை கொண்டு போய் நம்ம ஸ்பாட்ல வச்சுட்டு வா, நான் போய் அந்த கிளவி தேடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவனும் அப்படியே தட்டு தடுமாறி அந்த லேக் பகுதிக்கு தான் அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஏமா தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடியே கார் போற சத்தமும் கேக்குது. ஓகே திரும்பவும் எங்கேயும் வெளியே போயிட்டாங்க, இப்போவாது அந்த பொண்ணை காப்பாத்திடலான்னு நினைச்சு போனா அந்த வீட்டுல பார்த்தா பொண்ணை காணோம். ஐயோ அந்த பொண்ணு எங்க கூட்டிட்டு போனாங்களோ தெரியலையே, என்ன பண்ண போறாங்களோ தெரியலையேன்னு கவலைப்படுறாங்க. இருந்தாலும் புல்லட் பாஞ்ச கை ரொம்ப வலிக்கும். இங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு
போடுறதுக்கான ஏற்பாடையும் பண்ணி துணியை கட் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த புல்லட் ஒரு சைடா கையை கிழிச்சிட்டு தான் போயிருக்கும். ஆனா ப்ளீடிங் நிக்கவே இல்ல. இப்போ ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக மீன் தூண்டில் கொக்கி இருக்கும்ல, அத சிஸ்ஸரால வளைச்சு தையல் போடுறதுக்கு ஏத்த மாதிரி வளைச்சு விட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு தையல் போடுறாங்க. அப்பவும் சரியா தையல் போட தெரியாம தாறுமாறா போட்டு ரத்தம் வராத மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேண்டேஜையும் போட்டுக்கிட்டு நம்மள சுத்தி என்ன நடக்குது, இவங்கெல்லாம் யாரா இருக்கும், ஏன் இப்படி பண்றாங்க, இப்போ நம்ம எப்படி அந்த பொண்ணை காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த துப்பாக்கியோட புல்லட் இருக்கான்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. எம்டி பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படியே வெளியே வந்து காருக்குள்ள பார்க்கும்போது அந்த காருக்குள்ளேயும் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஆனா அதுலயும் எம்டியா இருக்கும். சோ கடவுளே ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு புலம்புறாங்க. நல்ல வேளை அதே காருக்குள்ள ரேடியோ இருக்கும். அதுல கான்டாக்ட் பண்ணும்போது சிக்னல் கிடைக்குது. அந்த பக்கம் ரிப்ளையும் பண்றாங்க. சார் இங்க ஒரு பிரச்சனை, ஒரு பொண்ணு கடத்திட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்க, கடத்திட்டாங்களா? சரி நீங்க யாரு மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் அந்த ஸ்பாட்ல இருந்து தான் பேசுறேன். இங்க லேக் பக்கத்துல மலையடி ஓரத்துல ஒரு வீடு இருக்கு, அங்கதான் கடத்தி வச்சிருக்காங்க. ஆனா இப்போ அந்த பொண்ணை காணோம், எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. என்னோட கையிலயும் ரொம்ப அடிபட்டு இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு காருக்கு வெளியே வந்து விழுகிறாங்க. அந்த புருஷங்காரன் தான் காலை பிடிச்சி வெளியே இழுத்து போட்டிருக்கான். எமாவை கோடாரியால அட்டாக் பண்ணலான்னு வரும்போது எப்படியோ மிஸ் ஆயிடுறாங்க. கீழே கடந்த சுத்தியில வச்சு கால் மேல ஒரே போடு போட்டதும் அப்படியே கீழே விழுந்துடுறான். டக்குன்னு எந்திரிச்சு காருக்குள்ள வச்சிருந்த கன் எடுத்து பாயிண்ட் பண்ணதும் அவன் ஆல்ரெடி வழியில துடிச்சிட்டு இருக்கான். ஐயோ வேணாமா, என்ன கொன்னுடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்றான். இவன் பயப்படுறத சாக்கா வச்சு, டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, எதுக்காக அந்த பொண்ணை கடத்துனீங்க, அந்த பொண்ணை என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதும், வேணாம் சுற்றாதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என் பொண்டாட்டி சொல்லி தான் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்தேன். அவ ஏற்கனவே சாகர தருவாயில இருக்கா, 2-3 தடவை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டா, அதான் வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டேன். நான் கெட்டவெல்லாம் கிடையாதுமா, நான் நல்லவன் தான் அப்படின்னு ஒரு மாதிரி அறவுரையே சொன்னதும், என்னடா என்னென்னமோ வளர்ற, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, சாரிமா என்னால இப்ப பேச முடியல, நான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். இப்போ நான் என்னோட பொண்டாட்டிக்கும் ஹெல்ப் பண்ற நிலைமையிலும் இல்ல, அவ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா, அவளுக்கு என்ன பத்தி எல்லாம் பெருசா கவலையே இல்ல, எனக்கு ஹைப்பர் தெர்மியா பாதிப்பாயிடுச்சு, அதனால என்ன இப்படியே உயிரோட விட்டுருங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு பேசவே முடியாம கெஞ்சிட்டே இருக்கான். எம்மாவும் ஒரு சாதாரணமான வயசான லேடி தானே, சுடுறதுக்கு மனசு கேட்கல, இருந்தாலும் அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு ஒரு பயமும் இருக்கும். திடீர்னு அவன் ஷர்ட்டுக்குள்ள கையை விட்டு எதையோ எடுக்க பாக்குறான். டேய் வேணாண்டா, ஒழுங்கா கையை வெளியெடு, இல்லைன்னா சுற்றுவேன் சுற்றுவேன்னு சொன்ன உடனே கையை வெளியே எடுத்துறான். இப்போ அவன் கையில எம்மாவோட ரிங் இருக்கும். இது உங்களோட தானு காட்டுறான். எம்மாக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க வெட்டிங் ரிங்கு அந்த கேபின் கடந்ததுன்னு சொல்லி கொடுக்குறான். இங்கேயே அவனை கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவன் கிளம்புறதுக்கும் அலோவ் பண்ணிடுறாங்க. கடைசி அவன்கிட்ட மீதி இருந்த புல்லட்ஸை எடுத்து சேஃப்டிக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறான். பரவாயில்ல, இவன் உண்மையாவே நல்லவனா தான் இருக்கான்னு நம்பி அனுப்பிடுறாங்க. அந்த புருஷங்காரனால சரியாவே கார் ஓட்ட முடியல, கிளச்சு ஆக்சிலரேட்டர் எதுவுமே அழுத்த முடியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா காலில் அவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கும் போது கரெக்டா அவன் பொண்டாட்டி குறுக்க வந்துடுறா. சும்மாவே கழுவி கழுவி ஊத்துவா. இப்ப என்ன பண்ண போறாளோ அப்படின்னு நடுக்கத்தோட பாத்துட்டு இருக்கும் போது பயவுல துப்பாக்கி தூக்கிட்டு வரா. ஐயோ போச்சுடா செல்லம், வேணாண்டி எதுவும் பண்ணிடாத, நான் சொல்றது பொறுமையா கேளு. என்னத்தைய கேக்குறது, நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு எங்க கிளம்பி போயிட்டு இருக்க, சொல்லு என்ன விஷயம், எங்க போற? அது ஒண்ணு இல்ல செல்லம், என்னால முடியல, என் உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு, அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ அதுக்கு நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போவியா? உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா முதல்ல என்கிட்ட தானே சொல்லணும், ஏன் உனக்கு அது தோணல? அப்போ நீ மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தானே போற, ஏன்டா நானும் உயிர் போற நிலைமையில தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா கத்தரா. இவன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றா. அவன் மூக்குல ரத்தமா வடிய ஆரம்பிக்குது. இப்போ திரும்பவும் பொறுமையா சொல்றான், வேணாம் இது சரிப்பட்டு வராது, எனக்கு என்னமோ அந்த டாக்டர் மேல நம்பிக்கை இல்ல, உனக்கு குணப்படுத்த முடியுமான்னு தெரியல, நம்ம பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னதும், அதுக்கு எதுவுமே பண்ணாம அப்படி விட்டுறலான்னு சொல்றியா? அப்போ நான் செத்தாலும் உனக்கு கவலை இல்லை அப்படிதானே, சொல்லியா அப்படின்னு கோவமா கண்ணு நீட்டுறா. அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க. அவனை என்ன பண்ணான்னு தெரியல. இன்னொரு பக்கம் திரும்பவும் எம்மா அவங்க கார்கிட்டையும் போயிடுறாங்க. அவன் கொடுத்த புல்லட்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு காருக்குள்ள அதே பழைய போட்டோவை பாக்குறாங்க. திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக், அதாவது அவங்களுக்கு கல்யாணமாகி இப்போ நேரமாத கர்ப்பிணியா இருப்பாங்க. அவங்களுக்கு டெலிவரி பெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவங்களோட பேட் லக்கு, பிறந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்டும் பக்கத்துல வந்து, கவலைப்படாதேம்மா, இந்த கஷ்டத்தை நம்ம கடந்து போய் தான் ஆகணும், இருந்தாலும் நம்ம முயற்சி கைவிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. அப்போ நடந்ததெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்துட்டு ஏமா அடுத்த ஒரு பிளானை போடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நினைவா இருக்கிற அவங்க தங்கி இருக்கிற கேபினும் இந்த காரு மட்டும்தான் இப்போ அதையே கொளுத்த போறாங்க. அதுவும் பத்திக்கிட்டு பிளாஸ்ட் ஆகி எரியுது, கருப்பு புகையா கிளம்ப ஆரம்பிக்குது. ஆக்சுவலா எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா, ஆல்ரெடி இவங்க ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டாங்கல்ல, எப்படியும் அவங்க வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் கொளுத்தி விட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க. எப்படியும் இந்த வழியா தான் வருவாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டா அந்த ரோட நோக்கி வராங்க. அந்த காரையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் வருவாங்க
வருவாங்கன்னு பார்த்தா 2 பேர் தான் வந்திருப்பாங்க. எம்மாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் கன்னை காமிச்சு கையை தூக்க சொல்லிடுறாங்க. மன்னிச்சிடுங்க, என்னால கையை தூக்க முடியாது, என்ன ஷூட் பண்ணிட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட ரேடியோல பேசினேன். உங்களுக்கு சிக்னல் காட்ட தான் என்னோட காரையை கொளுத்தி விட்டேன். அந்த கிட்னாப்பர்ஸ் வீடு பக்கத்துல தான் இருக்கு. அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு நேரம் என்னெல்லாம் பண்ணாங்க, அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அந்த ஆளுங்களுக்கு இவங்க மேலே டவுட் இருக்கும்ல. இங்க பாருங்க லேடி, நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். சரி, நாங்க ஹெல்ப் பண்றோம். உங்ககிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்கா? அப்படி இருந்தா எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓ ஆமா, என்கிட்ட ஒரு கன் இருக்குன்னு சொல்லி எடுத்ததும் இவங்க 2 பேரும் பதறாங்க. ஐயோ சார், இது அந்த கிட்னாப்பரோட துப்பாக்கி தான். அவன் தவற விட்டுட்டான். இப்போ என்னோட பாதுகாப்புக்காக வச்சிருக்கேன். சரி லேடி, இருந்தாலும் கன்னை எங்க கிட்ட கொடுத்துருங்க. இனிமேல் நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. எம்மாக்கும் வேற வழி இல்லாம கொடுத்துடுறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டா அந்த வீட்டை நோக்கி தான் போறாங்க. அந்த இடமே அமைதியா இருக்குது. ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆனா அவங்க கார் மட்டும் ஆன்லயே இருக்கும். அந்த காருக்குள்ளேயும் யாரும் உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. சரி லேடி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். வேணாம் வேணாம், அந்த லேடி ரொம்ப ஆபத்தானவ. ஏன் பயப்படுறீங்க? சும்மா கேஷுவலா போற மாதிரி பேசி பார்க்கறோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு எம்மாக்கும் டென்ஷன் ஆகுது. அவனுங்க 2 பேரும் மெதுவா காரு கிட்ட போய் கூப்பிட்டு பாக்குறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, எந்த ஒரு அசைவுமே இருக்காது. அப்படியே பக்கத்துல போன பிறகுதான் தெரியுது கண்ணாடி ஃபுல்லா ரத்தமா இருக்கும். டோரை திறந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த லேடி காருக்குள்ள இல்ல, அதுக்கு பதிலா சைட்ல ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா போல. கண்ணு மிக்கிற நேரத்துல காப்பாத்த வந்த 2 பேத்தையும் கொடூரமா சுட்டு தள்ளிடுறா. இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அந்த கண்ணை வேற காருக்குள்ளே தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படியாவது அதை எடுக்கணும்னு ட்ரை பண்றப்போ அந்த லேடி எம்மாவை பாத்துறா. சும்மா தாறுமாறா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா க்ளோ பாக்ஸ் ஓபன் பண்ணி துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில வரும்போது தடுமாறி விழுந்துடுறாங்க. அந்த லேடியும் ஷூட் பண்ணிட்டு பக்கத்துல வந்துட்டே இருக்கா. இப்போ வேற வழி இல்லாம இவங்க கண்ணை வச்சு கண்மூடித்தனமா இஷ்டத்துக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுட்டதுல அந்த லேடியோட கால்ல ஒரு புல்லட் பட்டு கீழே விழுந்துடுறா. இவங்க கண்லையும் புல்லட் தீந்து போகுது. அதனால அந்த ரெஸ்கியூவர்ஸோட கன் எடுக்கலான்னு போகும்போது திரும்பவும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அந்த கார்கிட்டையும் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ அந்த காருக்குள்ள பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த லேடி அவன் புருஷங்காரனை கருணே இல்லாம சுட்டு கொலை பண்ணிட்டா. அதை பார்த்த உடனே இந்த தடவையும் தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றப்போ கரெக்டா பக்கத்துல இருந்த கட்டைகளை ஷூட் பண்ணி எம்மா மேல விழுக வச்சிடறா. எம்மாவும் மாட்டிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி திரும்பவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. காலங்கள் ஓடி போச்சு. 2 பேருக்கும் வயசும் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் குழந்தைங்களும் இல்ல. அவங்க ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கும். ஒரு நாள் எப்பவும் போல ஹஸ்பண்டுக்கு ஹாட் வாட்டர் போட்டு விட்டு அவரை சேர்ல உட்கார வச்சு சமையல் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எந்த பதிலுமே பேச மாட்டாரு. அப்படியே சேர்ல உட்கார்ந்தபடியே எம்மாவை பார்த்துக்கிட்டே அவரோட உயிர் பிரியுது. எம்மாவும் அப்புறம் தான் திரும்பி பாக்குறாங்க. இத்தனை வருஷமா சொந்த பந்தமா இருந்த ஒரே ஆளு இவர் மட்டும்தான். தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் எம்மாவோட வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் தான் இந்த லேக்குக்கும் வந்திருப்பாங்க. இப்போ பிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட்ல காட்டுறாங்க. எம்மா இன்னமும் சாகல. அவங்களையும் அந்த பொண்ணோட சேர்த்து பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டு வச்சுட்டா. எம்மா மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச பிறகு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணுகிட்டையும் கேக்குறாங்க, ஆமா எதுக்கு உன்னை கடத்தினாங்க? எனக்கு தெரியலன்னு சொல்றா. சரி, இதுக்கு முன்னாடி அவங்கள பாத்திருக்கேன்னு கேக்குறாங்க. ஆமா, ஒரே ஒரு தடவை அந்த லேடியை மட்டும் ஹாஸ்பிட்டல் பின்னாடி பாத்திருக்கேன். நான் அந்த வழியா தான் தினமும் நடந்து போவேன். அடுத்த நாளே என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சாக விரும்பலன்னு சொல்லி அழுகுறா. ஏ அழுகாதம்மா, இப்போ நீ சாக விரும்பல, உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா? இது ஒரு நம்பிக்கை போதும், எப்படியாவது தப்பிச்சிடலாம். ஆனா உனக்கு எனக்கும் ஒத்து போற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எதுக்காக கடத்தப்பட்டிருக்கோன்றதும் தெரியாது, அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதும் தெரியாது அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு இன்னும் பயப்பட்டு அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு தைரியம் கொடுக்கற விதமா உன்னோட பேர் என்னமான்னு கேக்குறாங்க. என்னோட பேர் லியான்னு சொல்றா. இந்த பேரை கேட்ட உடனே எம்மாவுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்தா எரிக் அப்படின்ற பேரும், இல்லனா பெண் பிள்ளை பிறந்தா லியா அப்படின்ற பேர் வைக்கலான்னு இவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் பேசி வச்சிருந்திருப்பாங்க. அதை எம்மாவும் சொல்லி ஃபீல் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதையும் நினைச்சு இன்னமும் கஷ்டப்படுறாங்க. அப்பவே எங்க குழந்தை சாகாம இருந்திருந்தா இந்நேரம் அளவு குழந்திருப்பா. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நான் சும்மா இருப்பேனா? நான் இருக்கேன், தைரியமா இரு, உன்னோட அம்மா மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு புது தைரியத்தையும் நம்பிக்கையும் தராங்க. அப்புறம் அவங்களோட கைவிலங்க பாக்குறாங்க. பின்னாடி ஒரு பெரிய பாய்லர் செட்டப் மாதிரி இருக்கும். அதனோட ஸ்டாண்ட்ல தான் செயின் லாக் ஆயிருக்கும். உடனே ஒரு யோசனை வந்து அவங்க டேக்கிள் பாக்ஸ் தேடுறாங்க. அது மேலதான் இருக்கு, அந்த லேடி அங்கதான் வச்சிருக்கான்னு லியா சொல்றா. அது எட்டாத தூரத்துல இருக்கனால அவங்க ஷூவை கலட்டி வீசுறாங்க. ரெண்டுமே மிஸ் ஆயிடுது. அடுத்து அந்த பொண்ணோட ஷூவை கேட்டா, அப்படி என்ன இருக்கு அந்த பாக்ஸ்ல, நீ ஷூவை கொடுமா நான் சொல்றேன் அப்படின்னு அதையும் வாங்கி ஒரு வழியா நினைச்ச மாதிரியே அந்த பலகையில அடிச்சு பாக்ஸ கீழே விழ வச்சுட்டாங்க. அந்த டேக்கிள் பாக்ஸ்ல ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும்ல, அதை பேத்தி எடுத்து அந்த பாய்லர் ஸ்டாண்டோட போல்ட்டை கலட்ட முயற்சி பண்றாங்க.
வச்சிருக்காங்க. இத பக்கத்துல இருந்து லியாவும் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த துருப்பிடிச்ச போல்ட்டையும் எப்படியோ கஷ்டப்பட்டு கழட்டி இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி லியா கிட்ட தூக்கி போட்டு அந்த பாய்லரை தூக்க முயற்சி பண்றாங்க. முடியல. பாவம் வயசானவங்க என்ன பண்ண முடியும். இருந்தாலும் தன்னோட உடல் வலிமைன்னு ஒண்ணு தாண்டி மன வலிமைன்னு ஒண்ணு இருக்கும்ல, நம்மளால தூக்க முடியும்னு நினைச்சு கஷ்டப்பட்டு தள்ளி விட்டு ரிலீஸ் ஆயிடுறாங்க. சீரியஸாங்க இந்த படத்திலேயே இந்த சீனு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனா இருந்தது. ஏன்னா ஆண்களோட உடல் வலிமையை கம்பேர் பண்ணும்போது பெண்களோட மன வலிமையை தான் ரொம்ப பெருசா பாக்குறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேங்க. அப்புறம் ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு மேல போனா அந்த கதவையும் ஒயரை போட்டு நல்லா கட்டி வச்சுட்டா இன்னொரு பேஸ்மெண்ட் டோர் இருக்கும். அதையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு உடைச்சிட்டு மேல வந்தா அந்த லேடி கரெக்டா வந்துடுறாங்க. ஏ கிளவி, நான் உன்னை சாதாரணமா எடை போட்டு தப்பு பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு கிளவரா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. உன்னை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, உங்களை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் கன் பாயிண்ட்ல அந்த லேக்குக்கு தாங்க கூட்டிட்டு வரா. அங்க பார்த்தா ஒரு டென்ட் மாதிரி செட்டப் இருக்கும். அந்த இடத்த நோக்கி தான் எதையோ கொண்டு போறாங்க. அப்படி டென்ட்டுக்குள்ள போனதும் லியா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரியே செட் பண்ணிருக்கோம். இத பார்த்த உடனே நீங்களும் ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பொண்ணை ஏதோ பண்ண போறா. அதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா எம்மாவை மிரட்டி பண்ண வைக்கிறா. எம்மாவும் அவரோட காலை பார்த்துட்டு இங்க பாருமா, உன்னோட காயத்துக்கு திரும்பவும் கட்டு போடணும். உனக்கு நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு பாரு, எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை பார்த்தா அதுல லங்ஸ் அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எழுதியிருக்கும். அதை பார்த்த உடனே நீ ஏதோ ஒண்ணு செய்ய நினைக்கிற, அதனால எந்த மாற்றமும் வராது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்னோட புருஷனும் இப்படிதான் அட்வைஸ் பண்ணான், அதனாலதான் அவனை கொன்னுட்டேன். இப்போ நீயும் சாகணுமா? உன் அட்வைஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒழுங்கா நான் சொல்றது செய். அந்த பொண்ணு ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சு கழுத்துல இடுப்புல கால்ல இப்படி எல்லாத்துலயும் டேப்பை சுத்தி விடுன்னு சொன்னதும் ஏமாவும் வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேப்பால சுத்துறாங்க. அப்படி சுத்தும் போது அந்த ஸ்ட்ரக்சருக்கு அடியில மட்டும் கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டுறாங்க. அப்படின்னா ஏமா அடுத்தது ஏதோ ஒரு பிளான போட்டாங்கன்னு தெரியுது. சுத்தன வரைக்கும் போதும், போய் பின்னாடி நில்லு அப்படின்னு சொன்னதும் ஏமா மெதுவா பின்னாடி நடந்து போறாங்க. சடனா அசந்த நேரம்னு பார்த்து எம்மாவோட நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறா. அப்படியே கீழே விழுகுறாங்க. ஐயோ இப்படி அநியாயமா செத்து போயிட்டாங்களேன்னு லியாவும் அழுகுறா. இப்போ அந்த லேடி ஆபரேஷனுக்கு தயார் பண்றா. லியாவோட ட்ரெஸ்ஸை கட் பண்ணி விட்டு வயிற்றுல மார்க் போடுறா. அதுவும் லியா உயிரோட கான்சியஸ்ல இருக்கும் போதே ஆபரேஷன் பண்ணி அவ லங்ஸ் லிவர் எல்லாத்தையும் எடுக்கிறது தான் பிளானா இருக்கும். ஏன்னா அந்த லேடிக்கு லங்ஸ் லிவர் ரெண்டுமே செயல் இழந்துகிட்டே வந்திருக்கும். அண்ட் அதனாலதான் ரத்த வாந்தி எடுத்துட்டு இருந்திருப்பா. சோ இப்படி லங்ஸ் லிவர் எல்லாமே ஒட்டுக்கா கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கான டோனர் இருந்தா மட்டும்தான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு நேரம் குறைவா இருக்கும்னு ஒரு டாக்டர் சொன்னதால இந்த புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி இந்த சின்ன பொண்ணு லியாவை கடத்திட்டு வந்து கொலை பண்ணி அந்த பொண்ணோட லிவரையும் லங்ஸையும் இந்த லேடிக்கு இல்லீகலா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறாங்க. அவ ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நேரம் பார்த்து கரெக்டா எம்மாவும் எழுந்துடுறாங்க. அவங்க இன்னும் சாகவே இல்லைங்க. இப்போ ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த சண்டையில நெருப்பும் பத்திக்குது. லியா வேற கட்டப்பட்ட நிலைமையில இருக்கா. அந்த லேடியும் காலில் அடிபட்டு வீக்கா தானே இருக்கா. அப்பவுமே எம்மாவை அடிச்சு கீழே தள்ளி ஷூட் பண்ணலான்னு வரும்போது அவ கண்ணுல புல்லட் காலி ஆயிருச்சு. பைபிள லோடு பண்ண மறண்டா போல. இப்போ எம்மாவோட டேக்கிள் பாக்ஸ் கீழே கிடக்கும். அண்ட் அதுலதான் அவ சுட்ட புல்லட்டும் பட்டிருக்கும். ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ சாம்பல் மாதிரி இருக்கும். ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துருன்னு கேக்குறாங்க. இதுதான் உன்னோட உயிரை காப்பாத்துச்சா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே தூக்கி போட்டுறா. இன்னொரு பக்கம் டென்ட் பத்திக்கிட்டு எரியுது. லியா கொஞ்சம் கொஞ்சமா போராடி தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இந்த கிழவி என்ன பண்ணாலும் சாக மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த தடவை உன்னோட சாவு எவ்வளவு கொடூரமா இருக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள தரன்னு இழுத்துட்டு போறா. அதே சமயம் லியாவும் நெருப்புல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறா. அவ ட்ரெஸ் எல்லாம் நெருப்பா எரியுது. அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு பார்க்கும்போது எம்மாவும் அந்த லேடியும் லியாவை பாத்துடுறாங்க. ஓகே அந்த பொண்ணு பொழைச்சிட்டா, அவளுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதும் எம்மா உடனே யோசிக்காம கைவிலங்க அந்த லேடியோட கால்ல கட்டி அப்படியே சர்ன்னு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த உரையிற பனில இந்த வயசான லேடி தண்ணிக்குள்ள போனா என்ன ஆகும்? எம்மாவும் இந்த லேக்குக்கு வந்ததுக்கான காரணமே அவங்க ஹஸ்பண்டோட அஸ்தியை கரைக்க தான் வந்திருப்பாங்க. அவரோட கடைசி ஆசையும் இதுவா தான் இருக்கும். அப்படியே இந்த இடத்துக்கு முதல்ல வந்து போட்டோ எடுத்ததையும் நினைச்சு பாக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு அந்த சாம்பலும் கரையுது. அவங்க உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போகுது. லியாவால எதுவுமே செய்ய முடியல. எம்மா உயிரை கொடுத்து தன்னோட உயிரை காப்பாத்திட்டாங்க. இனிமேல் திரும்பி வரமாட்டாங்கன்னு புரிஞ்சுட்டு அவங்க ஞாபகமா அந்த போட்டோவை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இதோட இந்த படமும் முடியுது. சோ படம் எப்படி இருந்தது? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுங்களா? அப்படி பிடிச்சிருந்தா நான் கேட்ட மாதிரி ஜஸ்ட் 500 லைக்ஸ் வரைக்கும் கொடுங்க. கூடவே அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி 3 தடவை பிரஸ் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அது மட்டுமே போதுங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சர்வைவல் படமும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன், இல்லைன்னா எண்ட் ஸ்கிரீன்ல வரும்.
விருப்பப்படுறவங்க தவறாம பாருங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருக்கும். எனிவே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன். பை பாய்.